ஈரோடு மொடக்குறிச்சியில் என்டிஏவுக்கு ஆதரவாக தற்போது பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் அமித்ஷா. அதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது மொடக்குறிச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். தொண்டர்கள் புடைசூழ அவர் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரோடு மொடக்குறிச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். இன்னும் 4 நாட்களில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவானது நடைபெறும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருக்கிறார். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் தற்போது ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரப்புரை மேற்கொள்கிறார். தற்போது அவர் ரோட் ஷோ மேற்கொண்டு வரும் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தற்போது அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருக்கிறார். தற்போது ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் அவர் பரப்புரை மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மஹ்மூத் அகமது வழங்க கேட்கலாம். மஹ்மூத் அகமது, தற்போது அமித்ஷா அங்கு ரோட் ஷோ மேற்கொண்டு வரும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தும் வருகிறார்கள். எங்க பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் கீர்த்திகா சிவகுமாருக்கு ஆதரவு தெரிவித்து மொடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட சிவகிரியில் பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று நடத்தி வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிவகிரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் உள்ள தனியார் பள்ளியில் காலை ஹெலிகாப்டர் மூலம் வந்து இறங்கிய அவர் பின்னர் சிவகிரி அரசு மருத்துவமனையிலிருந்து காந்தி சதுக்கம் வழியாக தீரன் சின்னமலை சிலை வரை திறந்த வேனில் தற்போது ரோட் ஷோவில் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம நேரடியா பார்த்துட்டு இருக்கோம். இதே நேரத்துல வழிநெடுகிலும் அவருக்கு கட்சி தொண்டர்கள் பொதுவாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். தற்போது அவர் பாஜக வேட்பாளர் கீர்த்திகா சிவகுமாருக்கு ஆதரவு திரட்டி வரக்கூடிய அந்த நேரத்துல இந்த ரோட் ஷோல பாத்தீங்கன்னா அமித்ஷாவின் ரோட் ஷோ நடைபெறுவதையொட்டி சிவகிரியில 1500 போலீசார் பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வரக்கூடிய நிலையும் இருக்கு. அதே மாதிரி ரோட் ஷோ நடைபெறும் வழியில் கடைகள் இன்று காலை முதலே சாயங்காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா போலீசார் அடைக்க வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. மேலும் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் சுமார் 4 கிலோமீட்டர் சுற்றளவு ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷா வருகையை ஒட்டி முன்னேற்பாடு பணிகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா செஞ்சு மிக அற்புதமான ஏற்பாடுகளை காவல்துறை மற்றும் மற்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் என அவருடைய அந்த ரோட் ஷோவில் பங்கேற்று அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த ஈரோடு பயணத்தை முடித்துக் கொண்டு கோவை செல்லும் அமித்ஷா அங்கிருந்து தனி விமானம் மூலம் மதியம் 12 மணிக்கு சென்னை விமான நிலையம் சென்ற பின்னர் கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் அமித்ஷா நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி மாலை 4:30 மணிக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயில்ல அமித்ஷா சாமிதனை கொள்கிறார். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் தொடங்கி அங்கிருந்து தொடங்கக்கூடிய ரோட் ஷோவில் அமித்ஷா பங்கேற்று சென்னையில் இருக்கக்கூடிய வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாகவும் அதே போல அதிமுக பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வாக்குகளை சேகரிக்கிறார். இதே போல இந்த பகுதியில பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இந்த என்டிஏ கூட்டணியின் சார்பில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என பாஜக தொண்டர்கள் மட்டுமின்றி கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் அதே போல அதிமுக நிர்வாகிகளும் இந்த ரோட் ஷோல பங்கேற்று அவர்களது அந்த உற்சாகத்தையும் வெளிப்படுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம நேரடியாக காண முடிகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.